Hello viewers, நாம் கர்நாடகா ஸ்ட்ரீட் ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ரிங் முறுக்கு மசாலா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கப் ரிங் முறுக்கு க்ரஷ் பண்ணி பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பூந்தி, சின்னதாக நறுக்கிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், துருவிய கேரட் 1 டீஸ்பூன், சின்னதாக நறுக்கிய தக்காளி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஸ்வீட் சட்னி அப்புறம் கார சட்னி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஸ்வீட் சட்னி அப்புறம் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கிறேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊற வைத்து வேக வச்ச பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸில் இருக்கிற பாதி எலுமிச்சை பழ சாறை பிழிஞ்சிக்கோங்க. வாங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் தட்டை அப்புறம் பூந்தியை வச்சு கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம சேவ் சேர்த்துட்டா இந்த சாட் ரெசிபி முடிஞ்சது. வாங்க, இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா வியூவர்ஸ், எவ்வளோ குயிக்காக நம்ம இந்த கோடுபேலே மசாலா செஞ்சோம்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது சாட் ரெசிபியை நம்ம சேனலில் பார்க்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.